மீன் சட்டி சோறுன்னு பக்கத்திலே காசிமேடு இருக்கு. வீட்டில் எனி டைம் மீன் குழம்பு தான் இருக்கும். கடைசியில் இந்த மத்தி மீன் போடுறீங்க பாருங்க, ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் வந்து கூடிட்டே தான் போகும். நாக்கில் நிக்கி. மீன் குழம்போட டேஸ்ட்டு நாக்கில் நிற்கிற மாதிரி செஞ்சிடலாமா? இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருந்த பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க, அரைச்ச தக்காளி 2 ஸ்பூன் கொழும்பு மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கையிலே பிசைஞ்சு எடுத்துருங்க. இது ஒரு கலவையாக மிக்ஸ் பண்ணி தனியாக நம்ம வச்சிடலாம். இந்த புளி மசாலா மிக்சர் தான் நம்மளோட மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்க போகுது. நான் இங்கே ஒரு கிலோ பக்கம் மத்தி மீன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயம் வதக்கினதில் நம்ம புளி மிக்சரை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மீன் துண்டுகளை வந்து கொஞ்சம் நல்லா சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு வந்து நல்லா கொதி வரணும். நல்லான்னா ஒரு கொதி வந்தாலே போதும், குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆல்ரெடி நம்ம புளி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் மீனை சேர்த்துருக்கோம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மீனும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.